MCR Antiviral Shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். திமுக கூட்டணியில் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிக்கு திருப்பரங்குன்றம், கந்தர்வக்கோட்டை, திண்டுக்கல், கோவில்பட்டி, அரூர், கீழ்வேலூர் ஆகிய தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளன. பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில செயலாளர் கே. பாலகிருஷ்ணன், தாங்கள் கேட்ட ஓரிரு தொகுதிகள் கிடைக்கவில்லை என்று கூறினார். சிவகாசி முன்னாள் எம்எல்ஏ பாலகங்காதரன் அதிமுகவில் இருந்து விலகி டிடிவி தினகரன் முன்னிலையில் தன்னை அமமுகவில் இணைத்துக் கொண்டார். Every Indian woman's choice. Indian flower, leggings and jeggings. தமிழகத்தில் கடந்த 16 நாட்களில் கொரோனா தொற்று 51.81% அதிகரித்துள்ளது என்று தமிழ்நாடு பேரிடர் மேலாண்மை ஆணையம் தெரிவித்துள்ளது. தமிழக சட்டமன்ற தேர்தலுக்கான வேட்புமனு தாக்கல் இன்று தொடங்குகிறது. வரும் 19ஆம் தேதி வேட்புமனு தாக்கல் செய்ய கடைசி நாளாகும். வேட்புமனு தாக்கல் காலை 11 மணி முதல் மாலை 3 மணி வரை நடைபெறும். சனி, ஞாயிற்றுக்கிழமைகள் விடுமுறை. திமுக கூட்டணியில் மதிமுக போட்டியிடும் 6 தொகுதிகளுக்கு வேட்பாளர் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதன்படி மதுராந்தகம் தொகுதிக்கு மல்லை சத்யா, வாசுதேவநல்லூர் தொகுதிக்கு மருத்துவர் சதன் திருமலைக்குமார், அரியலூர் தொகுதிக்கு சின்னப்பா, சாத்தூர் தொகுதிக்கு ரகுராம், மதுரை தெற்கு தொகுதிக்கு பூதூர் பூமிநாதன், பல்லடம் தொகுதிக்கு முத்துரத்தினம் ஆகியோர் அறிவிக்கப்பட்டுள்ளனர். செங்கல்பட்டு அருகே திருப்போரூர் கூட்டுச்சாலையில் தேர்தல் பறக்கும்படை அதிகாரிகள் சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது செங்கல்பட்டு நகரத்தில் உள்ள ஏடிஎம் வங்கியில் பணம் நிரப்ப வந்த வாகனத்தை மறித்து சோதனை செய்த போது உரிய ஆவணம் இல்லாமல் 1,08,00,000 ரூபாய் கொண்டு வந்தது தெரியவந்தது. இதனை அடுத்து பணத்தை பறக்கும்படை அதிகாரிகள் பறிமுதல் செய்து விசாரணை நடத்தி வருகின்றனர். அதிமுக கூட்டணியில் தமாகவுக்கு லால்குடி தொகுதி ஒதுக்கப்பட்டதை அடுத்து அந்த தொகுதிக்கு அறிவிக்கப்பட்ட அதிமுக வேட்பாளர் ராஜாராமை அக்கட்சி வாபஸ் பெற்றுள்ளது. அதேபோல் வேட்பாளர் அறிவிக்கப்படாமல் இருந்த தஞ்சாவூர், பெரம்பலூர் தொகுதிகளுக்கு வேட்பாளர்கள் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதன்படி தஞ்சாவூர் தொகுதிக்கு அறிவுடை நம்பியும், பெரம்பலூர் தொகுதிக்கு இளம்பை தமிழ்ச்செல்வனும் அறிவிக்கப்பட்டுள்ளனர். அதிமுக தரப்பில் பத்மநாபபுரம் தொகுதிக்கு மட்டும் இதுவரை வேட்பாளர் அறிவிக்கப்படவில்லை. இந்து கோயில்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதியைப் போல பிற மத புனித ஸ்தலங்களுக்கு அநீதி இழைக்கக்கூடாது. உண்மையான மத சார்பின்மை என்பது அரசாங்கம் மதம் சார்ந்த விஷயங்களில் தலையிடக்கூடாது. மதங்கள் அரசாங்க விஷயங்களில் தலையிடக்கூடாது என்று சத்குரு ஜக்கி வாசுதேவ் தெரிவித்துள்ளார். MCR Antiviral Shirts. இது ஷர்ட் அல்ல, சயின்ஸ். இயற்கை, பேராண்மை, புறம்போக்கு என்கிற பொதுவுடைமை ஆகிய திரைப்படங்களை இயக்கிய இயக்குனர் SP ஜனநாதன் நேற்று திடீரென மயக்கம் ஏற்பட்டு ஆபத்தான நிலையில் சென்னை கிரீன் சாலையில் உள்ள அப்பல்லோ மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை பிரிவில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். போடிநாயக்கனூர் தொகுதியில் இன்று மதியம் 1 மணி அளவில் துணை முதலமைச்சரும் அதிமுக ஒருங்கிணைப்பாளருமான O. பன்னீர்செல்வம் வேட்புமனு தாக்கல் செய்கிறார். முதலமைச்சரும் அதிமுக இணை ஒருங்கிணைப்பாளருமான எடப்பாடி பழனிசாமி வரும் 15ஆம் தேதி எடப்பாடி தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். நீங்க சொன்ன மாதிரி செயின்களுக்கு 3 முதல் 7% சேதாரம். தங்கமயில மாலை நெக்லஸ்க்கு 7% இருந்து, வளையல்களுக்கு 6% முதல் சேதாரம். பெரும்பான்மையான வெள்ளி பாத்திரங்களுக்கு செய்கூலி சேதாரம் இல்ல. எல்லார் முகத்திலையும் தங்க ஸ்மைல். அதுக்கு காரணம் தங்கமயில். தமிழகத்திலேயே மிக மிக குறைந்த சேதாரம் தங்கமயில் ஜுவல்லரி. தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.